வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ஒயிட் குருமா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தக்காளி குருமா ஏற்கனவே நான் ஒரு டைப் போட்டிருக்கேன். இது ரெண்டாவது டைப்பு. நிறையா டைப்பில் தக்காளி குருமா பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது அரை மூடி இருக்கும் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் கம்மியான அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அடுத்து 2 கிராம்பு, பச்சை மிளகா தான் இதோட காரத்துக்கு. அதனால் உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகா வேணுமோ அந்த அளவுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வச்சுக்கோங்க. அடுத்து கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை இருக்கு இல்லையா, அது ஒன்று, அப்புறம் பட்டை சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அடுத்து வெள்ளைப்பூண்டு இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி முழுசாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நான் நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையுமே இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி, பழுத்த தக்காளி, இதில் நீங்கள் நாட்டு தக்காளி கூட சேர்த்துக்கலாம். அது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பெங்களூர் தக்காளி இருக்கு இல்லையா, அதுதான். இதை நல்லா கட் பண்ணி அதையுமே இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதையுமே நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு தக்காளி நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதுக்கு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் எதுவுமே வேண்டாம். ஏன்னா இது ஒயிட் குருமா. அதே மாதிரி நம்ம காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகா அரைச்சிருக்கோம். அதனால் கொத்தமல்லி தழை மட்டும் 1 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி பவுடர் மட்டும் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். சேர்த்து நல்லா மசாலாவை இதோடு சேர்த்து கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி குருமா நிறைய வெரைட்டியில் பண்ணுவாங்க. அதில் இதுவும் ஒரு டைப்பு. அப்புறம் அந்த மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, அதிலே தண்ணி ஊற்றி அதை எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி இதோடையே சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் இது குக் ஆகட்டும். அந்த கொஞ்சமாக அந்த தேங்காயோட அந்த ராஸ்மல் இருக்கும் இல்லையா, அது போகட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன் கரெக்டாக, அதனால் திரும்ப தேவைப்படல. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அடுத்து கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். புதினா கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.